சரி, இஸ்லாம்ல வந்து சைத்தான் ஒண்ணு இருக்குன்னு. சைத்தான்னா என்ன? அதாவது ஷைத்தான் இருக்குதான்னு கேட்கிறாங்க. இஸ்லாம்ல இருக்காங்க. ஷைத்தான்ங்கிற வார்த்தை அரபு மொழியில உள்ள வார்த்தை தான். எல்லாரும் பயன்படுத்துறாங்களா சாத்தான்னு தாண்டி அது அரபு மொழியில உள்ள சொல்லுதான். ஷைத்தான் என்று மனிதனை தீய வழிக்கு தூண்டக்கூடிய ஒரு சக்திய இஸ்லாம் ஷைத்தான் சொல்லுது. இது இல்லைன்னு மறுக்க முடியாது. நான் சொன்னது ஆசைன்னு சொன்னேன் இல்லையா? நல்லா தெரியும் தப்புன்னு நான் செய்யறேன். என் அறிவே தப்புன்னு சொல்லக்கூடிய ஒன்றை நான் செய்யறேன்னு சொன்னா அந்த நான் மட்டும் இல்ல, எல்லாரும் செய்யறோம். ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒண்ணு செய்யறோம். நம்ம அறிவு சொல்றது இது தப்பு, ஆனாலும் செய்யி. தப்புன்னு அந்த அறிவு தீர்மானம் பண்ணதை ஜெயிச்சு இன்னொன்னு நம்மளை வந்து நடத்தி செய்யறதுன்னு சொன்னா அதுக்கு பேர் தான் ஆசை. அந்த ஆசையை தூண்டுறதுக்கு பேர் தான் சைத்தான். மனிதனை கெட்ட வழிக்கு இழுத்து செல்லக்கூடிய அந்த தன்மைக்கு பேர் தான் சைத்தான் என்று இஸ்லாம் சொல்லுது. அது உண்டு, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் உண்டு. தான் நல்லது என்று நினைப்பதை தானே நடைமுறைப்படுத்த முடியாமல் போனா பாருங்க, ஒரு கட்டத்திலையும் அங்க எல்லாம் சைத்தான் வேலை செய்யறான்னு அர்த்தம். இது வந்து இஸ்லாம் சொல்லுது. இப்படி ஒண்ணு இருக்குது, அதை நம்ம மறக்க முடியாது.